காம்ரேட்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களோட யூனிஃபைடு கான்ஃபரன்ஸ் நடந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்லேயே நான் வந்து பேசியிருக்கேன். 2022 நடந்தது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொரோனாவிலிருந்து நாடு தடுமாறி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்க காலத்தில் நம்மளோட கான்ஃபரன்ஸ் நடந்தது. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் செகண்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப்டர் அமால்கமேஷன் நீங்கள் நடத்துறீங்க. இந்த 3 வருஷ காலகட்டத்தில் பலவிதமான சேஞ்சஸ் வந்திருக்கு. முதல்ல நடந்திருக்கிற மெர்ஜரில் இருந்தையே தலை தூக்கி நிற்க முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் இன்னொரு மெர்ஜர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கடந்த 5 வருஷமா பேங்க்ல இதே தான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க முதல்ல நடந்த மெர்ஜர்ல என்ன பெனிஃபிட் கிடைச்சது? எக்கனாமிக் ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சதா? இல்ல இந்த தேசத்துக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சதா? அல்லது நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கயா அப்படின்னா யாரும் சொல்ல தயாரில்லை. பார்லிமெண்ட்டுக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. 10 பேங்கை தூக்கி 4 பேங்கா மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பொசிஷன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இந்த காலகட்டத்தில் இன்னொரு மெர்ஜரை பத்தி இந்த அம்மா பேசிட்டு இருக்கு. முதல் மெர்ஜர்ல என்ன சினர்ஜி கிரியேட் பண்ணீங்க? என்ன எனர்ஜி கிரியேட் பண்ணீங்க? நாங்க ரிப்பீட்டடா 5 வருஷமா யூனியன் பேங்க் மேனேஜர் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா யாருமே சொல்லத்துக்கு தயாரா இல்லை. பார்லிமெண்ட்ல கூட ஒரு விதமான டாக்குமெண்ட் வைக்கல. பப்ளிக் செக்டர் பேங்கை 10 பேங்கை 4 பேங்கை குறைச்சி அதனால என்ன பெனிஃபிட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யூனியன் பேங்க்ல ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணும்போது நமக்கும் கனரா பேங்கோட மெர்ஜருக்கும் 25,000 கோடி தான் வித்தியாசம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்மளோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? யூனியன் பேங்க் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் மார்க்கெட் ஷேர் டு பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ். அப்போ இந்த கவர்மெண்டோட ஒரு தீர்மானமான முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெர்ஜர் மூலமாகவும் மற்ற நடவடிக்கைகள் மூலமாகவும் பப்ளிக் செக்டர் பேங்கை நாங்கள் எந்த விதமான எப்படி குறைக்கலாம், எப்படி நம்ம பிரைவேட் ஹேண்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இதாக தான் இருக்கு. அம்மா சொல்றாங்க பேங்கை மெர்ஜர் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் குளோபல் ட்ரேட் லெவலில் ஒரு பெரிய பேங்க் ஆக்கணும். நாங்களும் ரெக்கார்டை புரட்டி பார்க்குறோம். இந்தியாவோட ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ட்ரேடில் 2% கூட கிடையாது, இம்போர்ட்ல 3% கூட கிடையாது. எதுக்காக குளோபல் பேங்க் வேணும்? எதுக்காக நீங்க அந்த விதமான பேங்கை தயார் பண்றீங்க? அந்த விதமான பேங்கை தயார் பண்ணி நீங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ல வைக்க போறீங்களா? அதுக்கு ஒரு விதமான கேரண்டியும் கிடையாது. சைனாவோட 10 பேங்க்ல 4 பேங்க் வந்து இன்னைக்கு வேர்ல்ட் கிளாஸ் பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 4 பேங்க்குமே சைனால பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான். They are not private sector banks. Banking has to be done properly. நான் 2009-10 போர்டில் இருக்கும்போது யூனியன் பேங்க் வந்து சைனால ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும்னு அப்ளிகேஷன் கொடுத்தோம். சைனீஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? உங்க அப்ளிகேஷன் should be in Chinese language. First translate your application in Chinese language. இந்த சைனீஸ் லாங்குவேஜில் நம்ம அப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 10-15 லட்சம் ரூபா செலவழித்து டிரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணோம். சைனா என்ன சொல்லிச்சு? we will see your conduct. We cannot allow you to open a branch here or a bank here, but we will give you permission to run a representative office அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. இதே கதை தான் லண்டன்ல ஓபன் பண்ணும்போது இப்படிதான் இருந்தது, ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது இப்படிதான் இருந்தது. நாங்களும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஃபாரின் பிரான்ச்சஸ் இந்தியன் பேங்கோட என்ன விதமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, குளோபலி நீங்கள் போய் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற எடுத்துக்காட்டை நாங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்தியன் பேங்கோட ஃபாரின் பிரான்ச்சஸ் எல்லாமே இந்தியன் ஒரிஜினுக்கு தான் பைசா கொடுத்துருக்கானே தவிர அங்கே இருக்கிற பீட்டருக்கோ பெர்னாண்டிஸுக்கோ லூயிஸுக்கோ பைசா கொடுத்ததாக வழக்கு இல்லை. இப்போ வாட் கைண்ட் ஆஃப் பாலிசி யூ ஆர் ஹேவிங், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். பிக் பேங்க் ஃபார் ஹூம்? பிக் ஃபார் ஹூம்? இப்போ டிபிஎஸ் பேங்க்னு ஒரு பேங்க் மகாராஷ்டிராவில் இருந்தது. அவங்க பெல்ஜியம் பேங்க் அவங்க டைமண்ட் கட்டர்ஸ். அவங்க நாட்டோட பொதுவான எக்கனாமியை டைமண்டை பொறுத்து இருக்கு. அந்த டைமண்டை பொறுத்து இருக்கிற எக்கனாமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்தியாவிலிருந்து டைமண்ட் வாங்கக்கூடிய ஆளுகளுக்கு ஃபைனான்ஸ் பண்றது, அவங்களோட நீடை பூர்த்தி பண்றது, அந்த மாதிரி இருந்த டிபிஎஸ் பேங்க் சடனா வரனா டிபிஎஸ் பேங்க் we are closing down. ஏன் க்ளோஸ் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அங்க வேலை பார்க்குற ஒரு 10 எம்ப்ளாயிஸ்க்கு கிராஜுவேட்டி மற்ற பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கிறதுக்காக நாங்க வந்து லேபர் கமிஷன்ல போராடிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க டிபிஎஸ் காரங்க, மை கவர்மெண்ட் ஹஸ் ஆர்டர்ட் மீ தட் வைண்ட் அப் ஆல் யுவர் ஓவர்சீஸ் ஆபரேஷன், come back to Belgium, develop Belgium. Developing Belgium is most important for you rather than globally developing somebody else. அப்படிங்கிற philosophy அடித்துல டிபிஎஸ் பேங்க் அவங்க பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போனாங்க. the government என்ன சொல்லுது? India cannot be developed by Indians. India can be developed only by foreigners. We are depending on foreign direct investment. ஆத்ம நிர்பர் சொல்லிட்டு நீங்க செல்ஃப் ரிலையன்ஸ் பத்தி பேசுறீங்க, ஆனா பேங்கை விற்கிறது ஃபாரின் கேபிட்டலுக்கு விற்கிறீங்க. ஏன் இந்தியன் கேபிட்டல் ஒத்துமை இல்லையா உங்கள்கிட்ட? இந்தியா கேனாட் பி டெவலப் பை இந்தியா இந்தியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிலாசபியில் இந்த கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்க இதைத்தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாலிசியை பத்தி நாங்க யூனியன் பேங்க் மேனேஜ்மெண்ட் ரிப்பீட்டடா கேட்கிறோம். நாங்க என்ன கேட்டோம்? ஐயா நீங்க வந்து 18,500 crore ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, ரெக்கார்டு மேக்கிங் ப்ராஃபிட்னு சொல்றீங்க. அப்ப ரெக்கார்டு மேக்கிங் ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு 15 நாள் பிஎல்ஏ அப்படியே கொடுக்க வேண்டியதானே? ஏன் எடுத்து வச்சிருக்கீங்க? போய் சொல்லுங்க கவர்மெண்ட், ஐயா நான் ரெக்கார்டு மேக்கிங் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன் ஐயா, எனக்கு ஒரு விதமான பேராமீட்டர் வேண்டாம் ஐயா, இந்த 15 நாள் பிஎல்ஏ அப்படியே கொடுக்கலாம் அவங்களுக்கு, அப்படிங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன சொன்னோம் எம்டிட்ட? மேடம் நீங்க 18,500 crore ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க, ஆனா இந்த ப்ராஃபிட்ல வந்து டெம்பரரி எம்ப்ளாயிஸ்க்கு சரியான வேஜஸ் கொடுக்காமலையும் போனஸ் கொடுக்காமலையும் சேமிச்ச பணம் இந்த ப்ராஃபிட்ல இருக்குன்னு சொல்லிருக்கோம். நாங்க என்ன வேற வித்தியாசம் சொன்னோம்? நாங்க என்ன சொல்றோம்? நீங்க வந்து தொழிலாளர் சங்கத்தையும் தொழிலாளர்களுடைய நலத்தையும் முன்னிறுத்தி நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி பேங்க் நடத்துங்க நான் சொல்றோம். பேங்க்ல நாங்க கோஆபரேட் பண்ண தயாரா இருக்கோம். இன்னைக்கு புது எம்டி வந்திருக்காரு, எல்லா யூனியன்ஸையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அவரோட பிரசன்டேஷன் என்ன சொல்றாரு? பேங்க் சரியான பொசிஷன்ல இல்ல, பேங்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, பேங்கை தூக்கி நிறுத்தணும். நாங்க என்ன சொன்னோம் சார்? இதை தான் சார் நாங்க 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். 2 வருஷமா இதே தான் நாங்க லெட்டருக்கு மேல லெட்டர் எழுதி சொல்லிட்டே இருக்கோம். பேங்கோட நிலைமை சரியில்லை, பேங்கோட பிசினஸ் சரியில்லை, பேங்கை சரியா போட்டுங்க. நாளைக்கு இந்த பேங்க் மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எம்டியோட வேலை போறது இல்ல, ஏன்னா எம்டி ஸ்பெஷல் ஆபீசர் அண்ட் டியூட்டின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தான் ப்ராப்ளம் இருக்கு. அதனால திருப்பி பேங்க்ல என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எம்ப்ளாயிஸை நீங்க கேட்டுங்க, எம்ப்ளாயிஸோட பெனிஃபிட்டோட பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ஹைதராபாத்ல போயிருக்கும் போது அவர் சிஜிஎம் என்கிட்ட சொல்றார், சார் நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும், இந்த ஆபரேஷனல் இஷ்யூஸ் சிஸ்டமிக் இஷ்யூஸ் இதை நீங்க எடுத்து அவர்கிட்ட பேசுங்க சார், மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிஜிஎம் வந்து எங்கள்கிட்ட சொல்றாரு அப்படின்னா என்ன விதமான கன்சர்னோட சொல்றாரு? அவரு எதுக்காக சொல்றாரு? அவர் என்ன சொன்னாரு? சார் அல்லு அர்ஜுனோட ஒய்ஃபுக்கு கிரெடிட் கார்டு எங்களால இஷ்யூ பண்ண முடியல ஒரு நாள்லங்கிறார். இட் டுக் 3 days ஃபார் us to issue a credit card. இந்த விதமான சிஸ்டம் வச்சுக்கிட்டு இங்க உழைச்சு நம்ம மக்கள்லாம் சர்வீஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க பாராட்டுக்குரியது. இது ஒரு சிஸ்டம் சரியில்லை, ஒரு இது சரியில்லை, ஒரு பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின் இன்னைக்கு சரியில்லை அப்படின்னு பேங்க் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது யாருன்னு தான் நாங்கள் கேட்கிறோம். எம்ப்ளாயிஸ் கொண்டு வந்து விட்டாங்களா? எம்ப்ளாயிஸ் ஒன்று கொண்டு விடல. பெரிய பேங்க் பெரிய இது வேணுங்கிற அவசியம் இல்லை. இந்தியா கேன் பி டெவலப் பை இந்தியன்ஸ். பிரைவேட் பேங்க்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மோதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்து வராத கேதி. ஏன்னா கவர்மெண்ட் ரெக்கார்டு சொல்லுது. நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஜன்தன் யோஜனால 90% அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணதே நம்ம ஆளுக்கு தான். எந்த விதமான பேங்க் ஓபன் பண்ணல.